சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற சி முட்லூரை சேர்ந்தவங்க வனிதா. இவங்களும் தையாக்குப்பத்தை சேர்ந்த கலைமணியும் 8 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கலைமணி கட்டட வேலை பார்த்துட்டு வந்தாரு. இவங்களுக்கு சபரின்னு 7 வயசு பையன் இருக்கான். சிதம்பரத்தில் படிக்கும் மகன் சபரிய பள்ளியில் விடுறதுக்காக மினி பஸ்ல வனிதா போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த மினி பஸ் டிரைவருக்கும் வனிதாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் தான் நாளடைவில் கள்ளக்காதலா மாறியிருக்கு. தொடர்ந்து மினி பஸ் டிரைவரும் வனிதாவும் பிச்சாவரம் சுற்றுலா மையத்துக்கு போயிருக்காங்க. எதிர்பாராத விதமா வனிதா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. வனிதாவை விசாரிச்ச சப் இன்ஸ்பெக்டர் தான் இந்த கணேசன். வனிதா கிட்ட விசாரணை நடத்தின சப் இன்ஸ்பெக்டர் கணேசன் அவங்களோட அழகுல மயங்கிட்டாரு. இந்த கள்ளக்காதல் விஷயம் வெளியே தெரிஞ்சா உன்னோட குடும்பத்துக்கு தான் அவமானம்னு வனிதாவை மிரட்டியிருக்காரு கணேசன். இந்த விஷயம் தன்னோட கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் தெரிய வேண்டாம்னு கணேசன் கிட்ட வனிதா கெஞ்சியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சப் இன்ஸ்பெக்டர் கணேசன் வனிதாவை தன்னோட வலையில விழ வச்சாரு. இதுக்கப்புறம் வனிதாவுக்கும் கணேசனுக்கும் பழக்கம் நெருக்கமாயிடுச்சு. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திச்சு பேசியிருக்காங்க. கணேசனோட கட்டுப்பாட்டில் இருந்த வனிதா காதல் கணவர் கலைமணி மகன் சபரியை உதறிட்டு கடலூர், புதுச்சேரி, சென்னைன்னு பல ஊர்களுக்கு கணேசனோட போயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலுக்காக தன்னோட கணவர் மற்றும் மகனை கூட பிரிவதற்காக திட்டமிட்டிருக்காங்க வனிதா. இந்த நிலையில கணவரை விவாகரத்து செஞ்சுட்டு வந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கணேசன் சொன்ன வார்த்தையை நம்பி 5 மாசத்துக்கு முன்னாடி கலைமணி கிட்ட இருந்து வனிதா விவாகரத்து வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலை நகர், புதுச்சேரியில் அறை எடுத்து கணேசனும் வனிதாவும் கணவன் மனைவி போல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் வரதட்சணைக்காகவும் அந்தஸ்துக்காகவும் கணேசன் வழுதரெட்டியை சேர்ந்த சத்யாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இது வனிதாவுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கு. கணேசனை நம்பி தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட வனிதாவுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆடி மாதத்துக்காக தன்னோட மனைவி அம்மா வீட்டுக்கு போனப்ப வனிதாவை தன்னோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு கணேசன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட வனிதா அன்னைக்கு இரவு தன்னை ஏமாத்தின கணேசனை அளவுக்கு அதிகமாக குடிக்க வச்சு கத்தியால் குத்தி கொண்டுட்டாங்க. ஒரு கள்ளத்தொடர்பால் இன்னைக்கு 3 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் சோகமான விஷயம்.